இந்த 2025க்கான சாம்பியன்ஸ் டிராஃபியோட ஸ்குவாட் இந்தியன் டீம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸ்குவாட் நிறைய எதிர்பார்க்காத பிக்ஸ் அப்படின்னு ஒண்ணும் இல்ல. நம்ம யார் யாரை முன்னாடி எடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோமோ அவங்கள தான் எடுத்திருக்காங்க. இந்த ஸ்குவாட்ல போன சாம்பியன்ஸ் டிராஃபில ஆனா 6 பிளேயர்ஸ் இருக்காங்க. அவங்க யார் யாருன்னு வீடியோ கடைசியில பார்க்கலாம். அப்படியே இந்த சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு இந்தியாவோட பிளேயிங் 11 எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்தியன் டீம் ஸ்குவாட் பார்க்கலாம். பேட்டர்ஸ்னு பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா கேப்டன், சுமன் கில் வைஸ் கேப்டன். இதை பத்தி கடைசியா பேசுவோம். விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், SSV ஜெய்ஸ்வால். விக்கெட் கீப்பர்ஸ் மொத்தம் 2 பேரு, KL ராகுல் அண்ட் ரிஷப் பண்ட். ஆல்ரவுண்டர்ஸ் பக்கம் போனீங்கன்னா ஹார்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, அக்ஷர் பட்டேல் அண்ட் வாஷிங்டன் சுந்தர். அப்படியே பவுலர்ஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்ஷ்தீப் சிங், குல்தீப் யாதவ் அண்ட் ஃபைனலி முகமது ஷமி இஸ் பேக் இன் தி டீம். இவங்க தான் 15 மெம்பர் ஸ்குவாட் ஃபார் சாம்பியன்ஸ் டிராஃபி. இதுல புவனேஸ்வர் குமார், சிராஜ், கருண் நாயர், சஹல் அண்ட் சாம்சன் மாதிரியான பிளேயர்ஸ்க்கு டீம்ல சான்ஸ் கிடைக்கல. இப்ப இந்த டீமோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். பிக் பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா முகமது ஷமி திரும்ப டீமை ஜாயின் பண்ணதுதான். போன 50 ஓவர்ஸ் வேர்ல்டு கப்லயே ஷமி தான் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர். ஷமி, பும்ரா அண்ட் ஹார்திக் பாண்டியா இவங்க 3 பேர் வச்சு பார்க்கும்போது இந்தியாவோட ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் பக்காவான யூனிட்டா தெரியுது. அடுத்த டீமோட பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா இந்தியாவோட மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் KL ராகுல் அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் 2 பேருமே ஸ்டெடியா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ். அதே மாதிரி ஸ்பின்னர்ஸ் 2 பேருமே சூப்பரா ஆடுவாங்க. இவங்க 2 பேரும் டீம்ல ஜாயின் பண்ணது இன்னொரு பெரிய பாசிட்டிவ். அப்படியே நெகட்டிவ்ஸ் பக்கம் போயிடுவோம். ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் பாயிண்ட் ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலியோட பேட்டிங் ஃபார்ம் தான். இந்த பார்டர் கவாஸ்கர் டிராஃபிலே பார்த்தோம், 2 பேரும் சுத்தமா பேட்டிங் டச்லயே இல்ல. ஆனா 2 பேருமே சாம்பியன் பிளேயர்ஸ், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. இந்த சாம்பியன்ஸ் டிராஃபில கம்பேக் கொடுப்பாங்கன்னு நம்புறேன். அப்படியே அடுத்த நெகட்டிவ் பாயிண்ட்க்கு போயிடுவோம். அடுத்த நெகட்டிவ் பாயிண்ட் சுமன் கில்லோட வைஸ் கேப்டன்சி. சுமன் கில் நல்ல பிளேயர் தான், அதுல எந்த டவுட்டுமே இல்ல. ஆனா ICC மாதிரியான ஈவெண்ட்ல, அதுவும் டீம்ல ஹார்திக் பாண்டியா, பும்ரா, KL ராகுல், ஸ்ரேயஸ் ஐயர் மாதிரி எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ் இருந்தோம். கில்லுக்கு வைஸ் கேப்டன்சி கொடுக்கறதுலாம் என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. அதனாலதான் இதை நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்ல போட்டிருக்கேன். ஏதாச்சும் தப்பு இருந்தா சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். வீடியோ ஸ்டார்டிங்ல போன சாம்பியன்ஸ் டிராஃபில ஆன 6 பிளேயர்ஸ் இந்த சாம்பியன்ஸ் டிராஃபில இருக்காங்கன்னு சொன்னேன். அது யார் யாருன்னு இப்ப சொல்றேன். ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஹார்திக் பாண்டியா, ஜடேஜா, பும்ரா அண்ட் ஷமி. இவங்க 6 பேர் தான் போன சாம்பியன்ஸ் டிராஃபிலும் இந்த சாம்பியன்ஸ் டிராஃபிலும் விளையாடுற ஒரே சேம் பிளேயர்ஸ். இப்ப அப்படியே டீம் இந்தியாவோட ப்ராபபிள் பிளேயிங் 11 எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரோஹித் சர்மா கேப்டன் அண்ட் ஓபனர். கில் ஆஃப் கோர்ஸ் இவர் வைஸ் கேப்டன்றதுனால இவரை டிராப் பண்ண முடியாது. விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், KL ராகுல், ஹார்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், ஷமி அண்ட் பும்ரா. ஒருவேளை பிச்சில் எக்ஸ்ட்ரா சீம் ஆர் பவுன்ஸ் இருந்துச்சுன்னா குல்தீப் யாதவுக்கு பதில் ஹர்ஷ்தீப் சிங்கோட போவாங்க. மற்றபடி இந்த பிளேயிங் லெவலில் பெருசா எந்த சேஞ்சஸும் இருக்காது. வீடியோ அவ்வளவுதான் மக்களே. சாம்பியன்ஸ் டிராஃபி Feb 19 ஸ்டார்ட் ஆகுது. இந்தியா 20ஆம் தேதி தன்னோட ஃபர்ஸ்ட் மேட்சை பங்களாதேஷ்க்கு அகைன்ஸ்டா விளையாடுறாங்க. அப்ப நான் உங்களை வந்து பாக்குறேன். அது வரைக்கும் உங்க இருந்து டாடா பை பை சொல்றது நான் உங்க லீடர்.